வணக்கம் நண்பா, நீங்க பாத்துக்கிறது வந்து லைக் சேனல். நண்பா, நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா growth ஆகிட்டு வருது. அதுக்கு காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தான் நண்பா. தொடர்ந்து இது போல எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே நண்பா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புதுசான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்ன டாபிக்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. ஓகே நண்பா, இந்த டாபிக் எந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூடியூப்ல இப்ப நான் நிறைய பார்த்தேன். என்னன்னா, நிறைய யூடியூபர் வந்து வியூஸ் அதிகமா போகணுமா, சப்ஸ்கிரைபர் அதிகமா போகணும் அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதுல யூஸ் பண்ணி பாருங்க. இதுல இருந்து வியூஸ் அதிகமா போகும், இதுல இருந்து வியூஸ் அதிகமா போகும், இந்த ஆப்ல இருந்து வியூஸ் அதிகமா போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நானும் பார்த்திருக்கேன். இதுல என்ன சிக்கல்? ஆனா அந்த ஆப் எல்லாம் வந்து அவங்க சொல்ற மாதிரி வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபர் வரும், எல்லாமே வரும். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ சப்னு இருக்கு, ரெண்டாவது சப்னு இருக்கு, ரெண்டாவது சப் டு க்ரோ த சேனல்னு இருக்கு, நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள போய் லாகின் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனலோடைய லிங்கை பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டாவது நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து அதுலயே லிங்க் பண்ணிருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ் பார்த்தா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வரும், வியூஸ் வரும். நம்ம வந்து பதிலுக்கு அவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவங்க பதிலுக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் அந்த ஆப்ல வந்து போயிட்டு இருக்கும். ஓகே, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்க வீடியோவை ஏதாவது உங்க சேனல்ல இருந்து ஒரு வீடியோவோட லிங்க் எடுத்து அந்த ஆப்ல போஸ்ட் பண்றீங்க. போஸ்ட் பண்ணோம்னா அதே வந்து 10 பேர் பார்ப்பாங்க. அதுக்கு இன்னொன்னு என்னன்னா, அந்த வீடியோவை போஸ்ட் பண்றதுக்கு நீங்க சில காயினை வந்து ஏர்ன் பண்ணி வைக்கணும் அந்த ஆப்ல. அப்படின்னா தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை வியூஸ் வேணும், இத்தனை சப்ஸ்கிரைபர் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காயினை வந்து அவங்க பிடிச்சுக்குவாங்க. பிடிச்சதுக்கும் இல்லாம நீங்க திரும்பவும் அந்த காயின் அந்த காயினை சம்பாதிச்சா தான் மறுபடியும் நீங்க வந்து வீடியோவோ இல்ல உங்க சேனலோடைய ஷார்ட்ஸ் வீடியோவோ எதுவா இருந்தாலும் போட முடியும். ஓகே, நீங்க போடுறீங்க, பதிலுக்கு வியூஸும் வந்துருச்சு, சப்ஸ்கிரைபரும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே வந்து அந்த ஆப் அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஆப் வந்து அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன், நீங்க கூட இப்போ ஒரு 500 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் நீங்களே இப்போ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்துருச்சுன்னு வைங்களேன். ஓகே, என்ன நடக்குது தெரியுங்களா? நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்க அந்த ஆப்பை அந்த போன்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர், அதாவது அந்த ஆப் மூலியமா கிடைச்ச சப்ஸ்கிரைபர், அந்த ஆப் மூலியமா கிடைச்ச வியூஸ், அந்த ஆப் மூலியமா கிடைச்ச கமெண்ட், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சேனல்ல இருந்து ரிடியூஸ் ஆயிடும். அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்க சேனல் என்ன கெப்பாசிட்டியில இருந்ததோ அதே கெப்பாசிட்டிக்கு திரும்ப வந்துடும். இத சில பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த சப்போ இல்ல வந்து சப் டு க்ரோவோ இந்த மாதிரி ஆப்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றவங்க அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஆப்பை அவங்க போன்ல அன்இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருந்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவங்க அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் உங்களுக்கு நிற்பாங்க. அவங்க அன்இன்ஸ்டால் எப்போ பண்றாங்களோ அப்போ உங்க சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு குறைஞ்சிருவாங்க. இந்த விஷயம் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அவன் இதை நம்பி கிட்டத்தட்ட அந்த ஆப் வந்து ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணியிருக்கான். 2 மாசம் யூஸ் பண்ணி ஃபுல்லா அதுல வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து 103 சப்ஸ்கிரைபர் இருந்தது 850 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தான். 800 சும்மா கொண்டு வரல. அவன் ப்ரீபெய்டு சிம் வச்சிருந்தவன் போஸ்ட்பெய்டு சிம்மா மாத்தி அதுக்கு மாசம் ஒரு மாசம் 600 ரூபாய் 700 800 ரூபாய் என்னமோ கட்டணும் ஏர்டெல் போஸ்ட்பெய்டு சிம்க்கு. அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைபர் ஏறணுக்கோசமே பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருந்துச்சான் சப்ஸ்கிரைபர். அப்புறம் பார்த்தா 800ல இருந்து 700 600 டக்குன்னு 103க்கே பழைய மாதிரி வந்துருச்சான். சரி, நான் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் அதை நம்பி இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணி தேவையில்லாம நெட்டு வீணாகும். அதுக்கு தனியா நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா பேக் போடுவீங்க, அதுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்ல வீடியோவா நல்ல கண்டென்ட்டா எடுத்து போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகும். வியூஸ் போகாம இல்லை. நீங்க போடுற வீடியோ வந்து கிளாரிட்டியா இருக்கணும். ரெண்டாவது நீங்க வைக்கிற தம்ப்லைன் வந்து பாக்குறவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். அப்பனா தான் தம்ப்லைன் பார்த்தோன்னே உள்ள வர மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் யோசிச்சு போடுங்க. கண்டிப்பா வியூஸும் போகும். உங்களுக்கு வியூஸ் போகாம இல்லை. ரெண்டாவது ஒரு டைமிங் வந்து வச்சுக்கோங்க. உங்க சேனல்ல வந்து நீங்க வந்து வீடியோ போடுறீங்களா,
இப்போ வந்து 6 to இப்போ ஈவினிங்ல 5 to 10 வரைக்கும் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக யூடியூப் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வச்சுக்கோங்க, அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அப்போ வியூஸும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி உங்களுக்கு அதிகமாக ஆக்கணும் அப்படின்னா சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. டிப்ஸுங்கிறத விட யூடியூப்ல இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணினா தான் வியூஸ் அதிகமாகும். அந்த மாதிரி டிப்ஸ் நான் சொல்றேன், நீங்க பண்ணுங்க. அப்புறம் ஏன் உனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் இடையில வந்து யூடியூப் வந்து நான் என்னோட சேனலை நான் யூஸே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசமா நான் சேனலவே யூஸ் பண்ணல. அதனால இப்போ எனக்கு வியூஸ் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு வியூஸ் போகல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு 403 402 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இந்த 403 402 சப்ஸ்கிரைபரை நான் வந்து 2 மாசத்துல கொண்டு வந்தேன். 2 மாசத்துல கரெக்டா வீடியோ போட்டேன், கரெக்டான கண்டென்ட்ல எடுத்து போட்டேன், எனக்கு கரெக்டா வியூஸ் போச்சு, லைக்ஸும் வந்தது, சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா என்னுடைய பழைய வீடியோவை போய் பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்தாங்க. அதனால உங்களுடைய வீடியோவை உங்களுடைய கண்டென்ட்டை ஓனா யோசிச்சு போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகும், போகாம இருக்காது. ஓகே நண்பா, இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வீடியோ போட்டு வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அது கண்டென்ட் யோசிச்சு போடுங்க, கண்டிப்பாக வியூஸ் போகும். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரும் இனி வந்து இந்த பிராங்க்ஸ் வீடியோலாம் நிறையா வரும். நான் பழைய மாதிரி போடுவேன். இப்போ தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டென்ட் எனக்கு யோசிக்க தெரியல. முடிஞ்சா கண்டென்ட் எனக்கு சொல்லுங்க, நான் அந்த கண்டென்ட் எடுத்து போடுறேன். ஓகே நண்பா, பார்த்து பத்திரமா இருங்க. டேக் கேர், பாய் பாய்.